வெல்கம் டு கணினி ஆசான். நம்ம பிட்பக்கெட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து போன செஷனில் பிட்பக்கெட்டு சோர்ஸ் ட்ரீ எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறத பற்றி பார்த்துட்டோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லோக்கல்லையும் ரிமோட்லேயும் வந்து எப்படி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பிட்பக்கெட்டை லாகின் பண்ணி ஆல்ரெடி இருக்குது நம்மகிட்ட, சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் கிரியேட் ரெபாசிட்டரின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆயிரும் ரிமோட்டில். அதாவது பிட்பக்கெட் நம்ம கிளவுட் என்வரன்மெண்ட்ல வந்து கிரியேட் ஆயிரும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கல்ல ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். லோக்கல்ல வந்து நான் டெஸ்க்டாப்ல, நீங்க எங்க வேணா பண்ணலாம், நான் டெஸ்க்டாப்ல பண்றேன், சரிங்களா? ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ ரெபாசிட்டரின்னு ஒரு ஃபோல்டர் நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளதான் வந்து நம்ம எல்லா டெவலப்மெண்டோட இந்த என்வரன்மெண்ட்ல ப்ராஜெக்ட்ல கிரியேட் பண்ற கோட்ஸ் ஃபைல் எல்லாமே வந்து இந்த ஃபோல்டர் கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும், சரிங்களா? ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன், நீங்க எந்த இதுல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம், டிரைவ்ல வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுல வச்சிருக்கேன், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நான் கிளவுட் என்வரன்மெண்ட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், ஸோ இதுல போயிட்டு இப்போ லாகின் பண்ணிட்டு ரெபாசிட்டரி இருக்கு பார்த்தீங்களா, கிரியேட் ரெபாசிட்டரின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் கொடுக்குறேன், விசி வெப்சைட்னு கொடுக்குறேன், ஒரு ப்ராஜெக்ட், சரிங்களா? ஸோ ஒரு கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், ஸோ அதுக்கு நான் கொடுக்குறேன், சரிங்களா? ரெபாசிட்டரி நேம் வந்து சேம் நான் அதே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, நான் என்ன வெப்சைட் நேமோ அதை நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ விசி வெப்சைட்டு ஒர்க் ஸ்பேஸ் வந்து என்ன இது கொடுக்க போகிறோமோ அந்த ஒர்க் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ நான் வந்து வெப்சைட்டோட ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன இதில் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ இது நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், சரிங்களா? நீங்கள் ஜாவா பண்ணுறீங்கன்னா ஜாவா மட்டும் பண்ணுறீங்கன்னா ஜாவா மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா ஜாவாக்குள்ள இது மட்டும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்படியே ஒர்க் பண்ண முடியும், சரிங்களா? நான் இந்த இது செட்டிங்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஏன்னா HTML CSS PHP எல்லாமே சேர்ந்து கொடுக்குறனால நான் எதுவுமே கொடுக்கல, சரிங்களா? ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு HTML ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் நான் எதுவும் செலக்ட் பண்ணல, சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ப்ராஜெக்ட் நேமு ரெபாசிட்டரி நேம் கொடுத்துட்டு கிரியேட் ரெபாசிட்டரி கொடுக்குறேன். ஸோ வந்து உங்களுக்கு ரெபாசிட்டரி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கிளவுட்ல வந்து ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த ரெபாசிட்டரியை வந்து நம்ம வந்து கிளைண்ட் சைடில் வந்து நம்மளோட க்ளோன் பண்ணுறத பற்றி பார்க்கணும், சரிங்களா? ஸோ இதில் போயிட்டு சோர்ஸ்ல இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோன் சோர்ஸ் ட்ரீன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நம்மளோட லோக்கல் மிஷினில் போயிட்டு இன்டகிரேட் ஆகும், சரிங்களா? ஸோ க்ளோன் சோர்ஸ் ட்ரீ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ட்ரீன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல்ரெடி சோர்ஸ் ட்ரீ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாஸ்வேர்டு கேட்கும், நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஓகே, ஸோ இது க்ரெடென்ஷியல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோடையும் கேட்குது, சரிங்களா? ஸோ அதனால் இதில் ஏதாவது ஒரு க்ரெடென்ஷியல் நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துட்டு இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இது வந்து உங்களுக்கு இதுதான் வந்து ரிமோட்டோட. ஸோ நம்ம க்ளோன் சோர்ஸ் ட்ரீ கிளிக் பண்ண உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டோ வரும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன ஆத்தென்டிகேஷன் இது கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த விண்டோ வந்துடும், சரிங்களா? அந்த ரிமோட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அந்த இதோட வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும், சரிங்களா? ஸோ இப்போ உங்கள் லோக்கலாக வந்து நம்ம எதை இது பண்ண போகிறோங்க நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். நான் ரெபாசிட்டரிங்க ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு சிங்க் ஆயிரும், சரிங்களா? ஓகே, இதில் போயிட்டு நீங்கள் க்ளோன் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ வந்து இப்போ லோக்கல் மிஷினும் உங்களுக்கு கிளவுட் ரிமோட் மிஷினும் உங்களுக்கு இன்டகிரேட் ஆகுது, சரிங்களா? ஸோ வந்து இப்போ பக்காவாக உங்களுக்கு ரெண்டும் இன்டகிரேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி ஆயிருக்கா, .git உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நம்ம இனிமேல் வந்து நீங்கள் இங்கே இருந்தும் இதில் இருந்தும் நீங்கள் கமிட் பண்ணிட்டு புஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே லோக்கலில் நீங்கள் வந்து எல்லாம் பண்ணிட்டு கமிட் பண்ணிட்டு கோடை கமிட் பண்ணிட்டு நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே வந்துடும் உங்களுக்கு
இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சரிங்களா? நம்ம ஒன்றே ஒன்று தான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து விஇசி வெப்சைட்னு ஒரு ரெபாசிட்டரி வந்து ரிமோட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ரெபாசிட்டரியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், லோக்கல்லே வந்து என்ன பண்ணிட்டோம், இன்டகிரேட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம பண்ணுற எல்லா கோடிங் நம்ம இந்த இதில் அந்த ஒரு ரெபாசிட்டரிக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னா என்ன ஆகணும்னா சோர்ஸ் ட்ரீ வழியாக நம்ம என்ன பண்ணிடலாம், கமிட் பண்ணிவிட்டு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே வந்துடும், ரிமோட்டில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? பிட்பக்கெட்டில் வந்து க்ளவுடில் வந்து நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து லோக்கல் ரெபாசிட்டரியோட நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கோடை வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணி அதை வந்து எப்படி புஷ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.